ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன் கூடவே நாளையிலிருந்து வைகுண்ட துவார தரிசனம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையிலிருந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க 30, 31 ஜனவரி 1ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்கும் லக்கி டி பிளஸ் செலக்ட் ஆகி தர்ஷன் போறீங்க. ஆன்லைன்ல ரூம் வந்து ரிலீஸ் பண்ணல, நம்ம ஆஃப்லைன்ல தான் இந்த 10 நாட்களுக்கு உண்டான ரூம் வந்து புக் பண்ணிக்க முடியும்ன்றது ஏற்கனவே டிடிடி அப்டேட் பண்ண விஷயம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம நேரில் போயிட்டு ரூம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த 10 நாட்களில் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷனையுமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இன்னைக்கு வந்து 29ஆம் தேதி 300 தர்ஷன் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மோஸ்ட்லி நேரடி சர்வ தர்ஷனம் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே தர்ஷன் பார்க்குற அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. திருமலை ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு. ஸோ பார்க்குறதுக்கு அதுவே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ வெளியில் மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள்ளேயும் நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்கும். நீங்களும் இப்போ திருமலையில் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அங்கே போன ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் நமக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தோம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் 8ஆம் தேதி அன்னைக்கு தான் நமக்கு கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக கொடுக்கக்கூடிய நடைபாதை தரிசன டோக்கட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நடைபாதைகளை நடந்து போகிறதுக்கு டிக்கெட் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கம்பல்சரியும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து 30, 31, 1ஆம் தேதி இந்த 3 நாட்களில் மூலவர தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட லக்கி டி பிளஸ் செலக்ட் ஆன அந்த தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். அது கூடவே தரிசனம் போகிற எல்லாருமே உங்களோட ஆதார் கார்டையும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் மேக்ஸிமம் 4 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, இல்லை 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு எல்லாமே வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட் காப்பியும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம், உங்களுக்கு எந்த என்ட்ரி பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ அங்கே வந்து ப்ரீரியராக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டைமிங் வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தர்ஷன் ஸ்மூத்தாக இருக்கணும் வைகுண்ட துவார தரிசனத்தில்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2ஆம் தேதிக்கு மேலே எப்பயும் போல் நமக்கு சர்வ தரிசனம் இருக்கும். டிக்கெட் இருக்கணும் இல்லையோ நம்ம நேரடி சர்வ தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நார்மல் டேஸ் மாதிரியே நம்ம தர்ஷன் பார்க்க முடியும். இந்த வருஷம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருமலையில் நம்ம நேரடியாக போய் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸில் தான் போயிட்டு புக்கிங் வந்து பண்ணணும். இந்த 3 நாட்கள், அதாவது இந்த நாளைக்கு 30ஆம் தேதி, 31 ஜனவரி 1ஆம் தேதி இந்த 3 நாட்களில் தான் நம்ம ரூம் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ரூல்ஸ் வந்து பொருந்துங்க. ஏன்னா நமக்கு டிக்கெட் இருந்தால் தான் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் இப்போ நாளைக்கு தர்ஷன் டிக்கெட் உங்ககிட்ட இருக்குது, 30ஆம் தேதிக்கான லக்கி டி பிளஸ் செலக்ட் ஆன டிக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ரூம் எடுக்க முடியும். சேம் டேலே நமக்கு வந்து ரூம் கொடுக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்கோ இல்லையோ கியூவில் நின்று நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வைகுண்ட துவார தரிசன டைமில் வந்து இந்த 3 நாட்களுக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் வந்து 30ஆம் தேதி டிக்கெட் வச்சுருக்கீங்களோ அவங்க திருமலையில் இருக்கீங்க, ரூம் வேணும் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸில் நம்ம வந்து ரூம் எடுத்துக்கலாம். நீங்கள் மினிமமாக 2 பேருக்கு லக்கி டி பிளஸ் செலக்ட் ஆகி டிக்கெட் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரூம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 4 பேர் கூட இருக்கலாம். அதில் செலக்ட் ஆன யாராவது ஒருத்தங்க, ஸோ அதில் டிக்கெட்டில் இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க டிக்கெட் காப்பி உங்களோட ஆதார் கார்டோட கியூவில் நின்று நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 31ஆம் தேதி எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, அதாவது 31ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் நாளைக்கு ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா நீங்கள் 31ஆம் தேதி ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜருங்க. நம்ம கூட சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். டெலிகிராம் சேனலில் இன்ஸ்டண்ட்டாக வர எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் டிடிடி லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசன டைமில் திருமலையில் பக்தர்களோட கூட்டம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவசர தொலைபேசி எண் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 155257 அப்படிங்கிற நம்பர்
24/7 வரைக்கும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அதாவது 24 ஹவர்ஸுமே அந்த நம்பரில் நீங்கள் ஹெல்ப் டெஸ்கில் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இன்கொயரி ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நம்பர், ஆம்புலன்ஸ் நம்பர், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் முக்கியமான வழிமுறைகளில் காணாமல் யாராவது போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது காணாமல் போயிட்டாங்கன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் அது சம்மந்தப்பட்டதை நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் திருமலையில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ஆன்லைனில் பணம் செலுத்த வசதி இருக்குது. ஆனால் நெட்வொர்க் பிரச்சனை இல்லை, அப்பப்போ சர்வர் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கையில் கொஞ்சம் பணத்தையும் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஜிபே வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 2026 நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான நோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜனவரி 25 அன்னைக்கு ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு மினி பிரம்மோற்சவம். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நேரடியாக போனால் கூட எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை நேரடி சர்வதர்ஷனத்தில் கூட வந்து பார்க்கலாம். 23 அன்னைக்கு வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வைகுண்ட துவார தரிசனத்தில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருக்கிறவங்களுக்கு எந்தெந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ மார்னிங் டைம் ஸ்லாட் இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ண தேஜா சர்க்கிளும், அதே போல் உங்களுக்கு நம்ம வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்போம். கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் தான் உங்களுக்கு காலையில் வந்து மார்னிங் ஸ்லாட் இருக்கவங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். மதியானம் இருக்கிறவங்களுக்கு ஏடிஜிஹெச் சர்க்கிள், அதே போல் நைட்டு ஸ்லாட் இருக்கிறவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் ஸ்லாட் இருக்கக்கூடியவங்க வந்து சிலாத்தோரணம் கிட்ட நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறத பொறுத்து உங்களோட டிக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கிளிப்பை டிடிடி அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான் பண்ணவங்க நாளைக்கு தர்ஷன் இருக்கிறவங்க இன்றைக்கே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ரீச் ஆகிருப்பீங்க. உங்களோட டிக்கெட் அதே போல் வந்து உங்களோட ஆதார் கார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட்லேயே உங்களுக்கு வந்து அந்த மேப் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் மேப்பில் கூட போட்டு பார்த்துக்கலாம். காலையில், மத்தியானம், நைட்டு, ஸோ 3 டைம் இருக்கிறவங்களுக்கு தனித்தனியான ஒரு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் தரிசனம் போகக்கூடியவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூலவரை நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம், ஒவ்வொரு தரிசனங்களும் நமக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் பார்க்குற மாதிரியான ஒரு இமேஜை நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு வீடியோலேயே ஷேர் பண்ணும்போது தர்ஷன் போகிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது 5 feet டிஸ்டன்ஸில் என்னென்ன தர்ஷனம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாணி விஐபி போகிறோம் இல்லையா, 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன். ஸோ இது வந்து நம்ம மூலவரை வந்து ஒரு 5 அடி தூரத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம சுப்ரபாத சேவா, அதே மாதிரி தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா, அபிஷேகம், இந்த சேவா டிக்கெட்டில் நம்ம லக்கி டிப்பில் செலக்ட் ஆனாலுமே 5 feetல நீங்கள் வந்து பார்க்க முடியும். 5 feet டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 35 feet டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய தர்ஷன் பார்த்தோன்னா மினிஸ்டர்ஸ், அதாவது எம்பி எம்எல்ஏ லெட்டர்ஸ், ஆந்திர பிரதேஷில் இருக்கவங்களோட அந்த எம்பி எம்எல்ஏயோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸில் வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான பிகினிங் பிரேக் தர்ஷன் வந்து ஒரு 35 feetல. ஸோ எங்களுக்கு இமேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து 70 feet டிஸ்டன்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம போகக்கூடிய சொல்லுவோம் இல்லையா, ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 300 ரூபா டிக்கெட்டு, ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவா, சீனியர் சிட்டிசன், அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சன், இன்ஃபன்ட் கைக்குழந்தைகளுக்கான தரிசனம், ஹோமம், எஸ்எஸ்டி டோக்கன், பிளட் டொனேஷன், என்ஆர்ஐ ஃப்ரீ தர்ஷன், சர்வ தர்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போது 70 feetல வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து 7 கதவுகள் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம எப்பயுமே தர்ஷன் போகிறது ஜெயன் விஜயன்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மூலவர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் தெரிவார் அப்படிங்கிறத இந்த இமேஜில் நீட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அப்பப்போ நம்ம கிடைக்கிறது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஆகட்டும், வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோங்க. தர்ஷன் போகிறவங்க, பிளான் பண்ணியிருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக டிடிடியில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த வைகுண்ட துவார தரிசனம் பற்றின முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸையும் பார்க்கலாம். வைகுண்ட துவார தரிசனம் பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக அனுபவமாக மாற்றப்பட வேண்டும். பக்தர்களோட பாதுகாப்பு, போக்குவரத்து மேலாண்மை, அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது. இதில் வந்து டிடிடி ஊழியர்களாகட்டும் மற்றவங்களெல்லாம் எப்படி வந்து இந்த 10 நாட்கள் வந்து செயற்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து அடிஷ்னலியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு வர பக்தர்கள் இறைவனோட தரிசனத்தை ஒரு தெய்வீக அனுபவமாக மாற்ற எல்லாருமே முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த முறை வைகுண்ட துவார தரிசனத்துக்கு டோக்கன்கள் ஒதுக்கீட்டில் கொள்கைகள் வந்து மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு.
வைகுண்ட துவார தரிசன பணிகளுக்காக வந்திருக்க பணியாளர்கள் முழுமையாக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஒருங்கிணைந்து தங்களோட வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 24 மணி நேரமும் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நிறைய பேர் தரிசனத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பாதுகாப்பு, போக்குவரத்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீட்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பக்தர்களோட தகவல்களை அப்பப்போ புதுப்பிக்கணும். அதாவது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஏஏ கட்டளை கட்டுப்பாடு மையத்தில் ஒவ்வொரு இதுவுமே வந்து அப்டேட் ஆகணும். அது ஏன்னா 2ஆம் தேதியிலேருந்து நேரடி சர்வதர்ஷனம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க, இந்த அப்டேட் எல்லாம் இமீடியட்டாக வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்லையுமே நாளைக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. எல்லா கோயில்களையுமே இருக்கும். கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயில்களையும் வைகுண்ட துவார தரிசனம் நாளைக்கு இருக்கும். திருமலையில் எனக்கு டிக்கெட் கிடைக்கல, ஆனால் வந்து நான் திருப்பதிக்கு இப்போ போயிருக்கேன் அப்படின்னா நீங்கள் மற்ற கோவில்களில் கூட நீங்கள் வந்து இந்த தரிசனம் வந்து பார்க்கலாங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்னு பார்த்தோன்னா, நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு 7வது மைலில் முதலுதவி மையம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறதா டிடிடி ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நடைபாதை பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அலிப்பிரி நடைபாதை பாதையில் 7வது மைலில் அமைக்கப்பட்ட முதலுதவி மையத்தை டிடிடி ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று வந்து திறந்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மையத்தை தேவஸ்தான தலைவர் அவர் வந்து கூடுதல் லியோ கூட சேர்ந்து வந்து திறந்து வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடைபாதையில் வரக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக இந்த முதலுதவி மையம் வந்து நிறுவப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. அவசர காலங்களில் பக்தர்களுக்கு மருத்துவ சேவைகள் பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் ஏற்கனவே முதலுதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் மருத்துவ வசதிகளை விரிவுபடுத்துவதற்காக ஒரு பகுதியாகத்தான் இந்த அலிப்பிரி நடைபாதையில் நவீன வசதிகளுடன் கூடிய முதலுதவி மையம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இது பக்தர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த வழித்தடம் வழியாக சுமார் 20,000 முதல் 30,000 பக்தர்கள் நடந்து செல்வாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மையங்கள் மூலமாக அவங்க ஈஸியாக அவங்களுக்கான மருத்துவ உதவிகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலுதவி மையம் டவுன்கார்ட் சாலையை ஒட்டி அமைந்திருப்பதால் வாகன பயனர்கள் மருத்துவ சேவைகளையும் எளிதாக அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையத்தில் கிடைக்கும் மருத்துவ சேவைகளை பயன்படுத்தி கொள்ளவும் வசதிகள் குறித்த தங்கள் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் நடக்குது அப்படின்னா அங்கனே எமர்ஜென்சியாக அவங்களுக்கு ஒரு மருத்துவ சேவை கிடைக்கிறதுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க. வைகுண்ட துவார தரிசனம் 1ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பார்க்கலாம். மற்றபடி நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாம், திருமலைக்கு போகலாம், அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ரூம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த 3 நாட்களுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணும். டிக்கெட் இருக்கிறதுக்கு முதல் நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஸ்லாட்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ 30ஆம் தேதி என்கிட்ட டிக்கெட் இருக்குது, 30ஆம் தேதி நான் ரூம் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு தான் நீங்கள் ரீச் ஆகுவீங்க, நைட்டுக்கு தான் தரிசனம் இருக்குது, அப்படி ஸ்டே பண்ணுன்ற மாதிரிலாம் பிளான் இருக்குன்னா கீழ்த்திருப்பதில் எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கள். மேலே போயிட்டு அப்புறம் சிரமப்படாதீங்க. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்திருப்பாங்க, தரிசனத்துக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பட் நம்ம ரூம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படாமல் இருங்க. வயசானவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறவங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இது 2ஆம் தேதிக்கு மேலே ரூமெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதே ப்ரொசீஜர் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா நேரடி சர்வதர்ஷனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே டிக்கெட் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. பட் இந்த 3 நாட்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் முழுக்க நேரடி சர்வதர்ஷனம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற தரிசனங்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து டிப்பில் வர தரிசனம் மட்டும்தான். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் தர்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோவில் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இந்த 10 நாட்களில் பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.